அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக முந்திரி, பாதாம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்க வேணாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கே பால் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கொதிக்க வைக்கலாம். நான் ஒரு கப் அளவு பால் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே பால் கொதித்து வரும். அந்த பாலை ஒரு கரண்டி வச்சு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். அது கொதிச்சிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வற்றி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பால் பவுடர், கார்ன்ஃப்ளவரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாதாம், முந்திரி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. நமக்கு நல்லா கட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி நம்ம ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஐஸ் மோல்டில் இந்த மிக்சரை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான குல்ஃபி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.